ஹலோ கைஸ், ஹை, வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நாங்கள் வால்பாறைக்கு ஒரு ட்ரைவ் போகலான்னு ஒரு பிளான். நானும் என் ஃப்ரெண்டு பைக் எடுக்க போகிறோம். கரெக்டாக டைம் வந்து இப்போ 6. நாங்கள் வால்பாறை எப்போ ரீச் ஆகிறோம், ட்ரைவ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொள்ளாச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் வால்பாறை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட்டில் ட்ரைவ் பண்ணுறதே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே சுத்தமாக தெரியாது. 2 சைடு ஃபுல்லாக மரங்களாக கவர் ஆகிருக்கும். காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் பர் பைக் 50 rupees பே பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தாலே ஆலியர் டேமோட வியூ பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஜூலை மந்தோட பிகினிங் அப்படிங்கிறதுனால தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அப்கமிங் மந்த்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, வாட்டர் ஃபால்ஸ்லையாவது குளிக்கலாம் அப்படின்னு மங்கி ஃபால்ஸ் வந்தால் அதுவுமே வந்து 7 months க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் ப்ராப்பராக ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து குரங்கு வந்து கொஞ்சம் அதிகம். நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் பிலாங்கிங்ஸ் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 15 to 20 ஹேர்பின் பென்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் ஆலியர் டேமோட ஒரு வைடர் வியூ வந்து இருக்கும். வித் மவுண்டன் அண்ட் காட் ரோடு. அந்த வியூ வந்து செமையாக இருக்கும். நாங்கள் 10 to 15 minutes இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணது வந்து வாட்டர் ஃபால் டீ ஷாப். நாங்கள் வால்பாறை வந்தால் எப்போவுமே இந்த டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு தான் போவோம். இங்கே வந்து ஒரு 10 to 15 minutes நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து வால்பாறைக்கு வந்து ட்ரைவ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மதியம் 12 மணி ஆயிடுச்சு இங்கே ரீச் ஆக. இங்கே வந்து லைட்டாக மழை வேற வந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே நடந்து போய் தான் வியூ பாயிண்ட் வந்து பார்க்கணும். வால்பாறையிலேருந்து இந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கு ரோடு வந்து அங்கங்கே மோசமாக இருக்குது. நாங்கள் பைக்கில் வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். காரில் வந்தால் கண்டிப்பாக கடுப்பாகும். பட் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் டைம் நாங்கள் வந்தோன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டில் கவர் ஆயிடுச்சு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மிஸ்ட்டு வந்து இப்போதைக்கு போகாதுங்கிறாங்க. எப்போ கிளியர் ஆகுதுன்னு தெரில. ஏர்லி மார்னிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குங்கிறாங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளியர் ஆச்சுன்னா பார்த்துட்டு போகலாம், இல்லைனா கிளம்பலான்ட்டு இருக்கோம். மழை வந்து நிற்கிற மாதிரி தெரியல, மிஸ்ட்டும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வந்து டைம் இல்லை. நம்ம வந்து கிளம்பலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கம்ப்ளீட்டாக இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கணும் மறுபடியும் வந்து. இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்து ஒரு ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ட்ராவல் பண்ண டேயில் வந்து மழை இருந்ததுனால மதியத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டில் கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில இடங்களில் 0 விசிபிலிட்டி தான் இருந்தது. நாங்கள் அந்த ட்ரைவ் வந்து தரோவாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே டவுன்ஹில் வர வர மழையெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக மிஸ்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்டாகவே ட்ரைவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போ கரெக்டாக வந்து 6 ஆகுது. வால்பாறை போயிட்டு வரதுக்கு டோட்டலாக 12 hours ஆயிருக்கு. நாங்கள் இதில் நிறைய டீ பிரேக், லஞ்ச் பிரேக்லாம் எடுத்தோம். எல்லா பிரேக்கும் சேர்த்தியே 12 hours ஆயிருக்கு. நீங்களும் வால்பாறை போயிட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.